இந்த உலகத்திலே உள்ள ரொம்பவும் வித்தியாசமான மரங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறீங்க. அது தவிர இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு மரமே ரொம்பவும் சூப்பராகவும் அமேசிங்காகவும் இருக்கும். இந்த ஒரு விஷயம்லாம் பார்த்து கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது டெட் வேலி ட்ரீஸ். நமீபியா அப்படின்ற ஒரு பெரிய ஊரில் உள்ள ஒரு பெரிய ஒரு இடம் தான் டெட் வேலி. அந்த ஒரு இடத்துல உள்ள இந்த ஒரு மரத்துக்கு தான் டெட் வேலி ட்ரீஸ்னு பேரும் இருக்குது. இன்னுமே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், கிட்டத்தட்ட இது ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி. இந்த இடத்துல ஒன்று கூட இருக்காது. அதாவது இந்த இடத்துல மண் வளன்றது கூட கிடையாது. ஃபுல்லாகவே காஞ்சி போய் கிடக்கும். அந்த இடத்துல மரங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சால் இந்த ஒரு இடம் ஃபஸ்ட்டு பார்க்க இப்படி இருந்தது. நாட்கள் போக போக ரொம்பவுமே இந்த வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்து இந்த ஒரு இடம் ரொம்பவுமே வறண்டு போயிடுச்சு. இந்த பூமியிலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போக அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற உள்ள மரங்கள் ஃபுல்லாக காஞ்சி போய் இலைகள் அப்புறமா கிளைகள் எல்லாமே உதிர்ந்து போய் கிட்டத்தட்ட ஒரு சூனியக்கார கை மாதிரி இருந்திருக்கு. இந்த ஒரு நமீபியா உள்ள இந்த ஒரு டெட் வேலி ட்ரீக்கு இன்னொரு சூப்பரான விஷயமும் இருக்குது. அதாவது அயன் படத்தில் நெஞ்சே நெஞ்சேன்ற ஒரு சாங் இருக்கும். அந்த ஒரு படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த், ஆக்டர் சூர்யா அண்ட் தமனா வந்து நெஞ்சே நெஞ்சே சாங் நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பாலைவனத்தில் தான் இந்த ஒரு சாங்கை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு பிக்சரை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னடா இந்த ஒரு மரம் பார்க்க ரொம்ப வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு. இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த ஒரு ட்ரீயை பார்க்க போகிற நிறைய பேர் எடிட்டட் இமேஜஸ்ன்றாங்க, சில பேர் இதோ கார்ட்டூன் ட்ரீன்றாங்க, அதாவது ஒரு கற்பனையால் வரையப்பட்ட ஒரு இமேஜ்ன்றாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது OML ஃபிர் ட்ரீ. ஒரு எவர் கிரீன் வகையை சேர்ந்த ஒரு மரம்னா அது இந்த ஒரு OML ஃபிர் ட்ரீயை சொல்லலாம். இந்த ஒரு மரம் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் சில இடங்களில் வந்து தான் காணப்படுமா. ரொம்பவும் அரிய வகை மரத்தை சேர்ந்தது. அதுவும் முக்கியமாக இந்த மலைவாழ் இடத்துல தான் இந்த ஒரு மரம் வந்து காணப்படுமா. மற்றபடி வேற எங்கேயும் காணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா. அது மட்டும் இல்லாமல் இது அந்த மவுண்டன் சைட்ஸ்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எக்காலஜிக்கல் ட்ரீ. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு மரத்தை சுற்றி கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்றாங்க. அப்படி ஒரு பட்டாம்பூச்சிகள் கூட்டமே வரப்ப இந்த ஒரு இடம் பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஒரு இடத்த பார்க்க வரதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பச்சை பசையிலான ரொம்பவும் பயங்கர அழகாக இருக்கிற ஒரு பெரிய இடம் தான். இந்த ஒரு வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போது இது ஸ்காட்ரா டிராகன் ட்ரீ. இந்த ஒரு ட்ரீக்கு ஏன்டா இப்படி ஒரு பேர் வந்திருக்குன்றது நீங்கள் கேட்டாலே ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு ட்ரீ பார்க்க இந்த ஃபேரி டெய்லெல்லாம் வர ஒரு பெரிய மந்திரவாதி ட்ரீ மாதிரியே இருக்குல்ல, அதுக்காகவே இந்த ஒரு பேர் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான விஷயமும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மரத்தை வெட்டிங்கன்னா உள்ள ஒரு ரெசின் மாதிரி ஊற்றுமா, அது பார்க்க ரொம்பவும் சிகப்பு கலரில் கிட்டத்தட்ட ரத்தம் மாதிரியே இருக்குமா. யமன் அப்படின்ற ஒரு பெரிய பிளேஸில் தான் இந்த ஒரு ட்ரீ வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பழையங்காலத்து ஒரு மரம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மரத்தை கட் பண்ணுறப்ப ரெட் கலரில் ரெசின் ஊற்றுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த ஒரு ட்ரீயோட ஒரு அமைப்பே பார்க்க ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப வேறு மாதிரி இருக்கிறதுனால நிறைய படத்தில் வந்து இந்த ஒரு ட்ரீயை வந்து ஒரு சீனில் வைப்பாங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஃபேண்டசி ஃபிலிமில் இந்த ஒரு ட்ரீயை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீயை வச்சு நிறைய மெடிசன்ஸு வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ட்ரீ பேர் தான் தி ஜெயண்ட் ஸ்குவான்ஹா. பேர் வாயில வரல, உங்களுக்கு கீழே நான் அந்த லெட்டர்ஸில் போடுறேன். இந்த ஒரு மரங்கள் எங்கே அதிகமாக காணப்படும் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கிற மவுண்டன்ஸில் தான் வந்து அதிகமாக காணப்படுமா. இந்த ஒரு மரங்கள் பழையங்காலத்துலேருந்தே இருக்குது. அதாவது ஏன்ஷியன்ட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் ட்ரீ வகையை சேர்ந்தது. ஏன்னா இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடி கிட்ட வருது. 300 அடின்றது ரொம்ப பெருசு. ஆனால் இது வந்து இந்த காலத்தில் உள்ள மரங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. இதே பழையங்காலத்து மரமாக இருந்தால் 2400 2800 அளவு அடி வந்து ரொம்ப உயரமாக இருக்குமா இந்த ஒரு மரங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற ரொம்பவும் பெரிய ட்ரீனா அது இந்த ஒரு ஜெயண்ட் ஸ்குவான்ஹா அப்படின்றது இந்த ஒரு ட்ரீ தான். இந்த ஒரு மரங்கள் அதிகமாக நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கிற மலைப்பகுதிகளில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வீடியோல உள்ள ரொம்ப மாசாவும் ரொம்ப வால்யூம்ல அதிக சைஸா உள்ளது எந்த ஒரு ஜெயண்ட் ஸ்குவான்ஹா மரம் தான். அடுத்ததான் நம்ம வீடியோவில் ஆறாவதாக பார்க்க போகிறது மேங்க்ரூவ் ட்ரீஸ். இந்த ஒரு மரங்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸில் தான் இருக்கும். அதாவது நீர் நிறைந்த பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படும். இந்த ஒரு மரம் வெளிநாட்டிலலாம் இல்லை, நம்ம இந்தியாக்குள்ளே தான் இருக்குது. இந்த மரங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கலோட அந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வளரும். இதில் வந்து சூப்பர் ரூட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது இதோட ரூட்டு தான் இதோட ஆணி வேறு. அதாவது இதுக்கு வந்து மண் வளம் தேவையில்லை, இந்த மாதிரி சேரும் அப்புறம் நிறைய தண்ணீர் இருந்தாலே போதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் துப்பறிவாளனில் வர கிளைமேக்ஸ் சீனை வந்து இந்த ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தசாவதாரம் படத்தில் வந்து அந்த 2 கப்பல் வந்து போகிற மாதிரி காமிப்பாங்க.
கமல்ஹாசன் வந்து தண்ணியில் தூக்கி போகிற சீன் அப்போ வந்து இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வழியாக தான் போகிற மாதிரி ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் உள்ள இந்த ஒரு மரங்களோட வேர்கள் வந்து நிறைய மீன்கள் மற்றும் சீ கிரியேச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி அமைதுன்றாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற குட்டி குட்டி உயிரினங்களுக்கு ஒரு மறைவான ஒரு இடம் தேவை. அப்போ இந்த வேர்களோட இருக்கிற நிழலை சுற்றி அந்த ஒரு மீன்கள் வந்து வாழுன்றாங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம 7ஆவதா பார்க்க போகிறது தி ரெயின்போ யூக்கலிப்ஸ் ட்ரீ. இந்த ஒரு மரம் தான் ரொம்பவுமே சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு மரம். அதாவது பேம்புக்கு அடுத்த ஒரு வேகமாக வளரக்கூடிய மரம்னா அது எந்த ஒரு யூக்கலிப்ஸ் ட்ரீ தான். அதாவது இந்த ஒரு மரம் வந்து எப்படி சீக்கிரம் வளருதுன்னு பார்த்தீங்கன்னா 246 ஃபீட், அதாவது 94 இன்ச்சஸை சீக்கிரமாகவே தொட்டுரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்டி விட்ட மாதிரி இருக்கும். அது வந்து பார்க்க அதுதான் அதோட கலர்ஃபுல் பார்ட் ஆஃப் தி ட்ரீயே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, க்ரீன், ரெட் அண்ட் பர்பிள் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் இந்த ஒரு ட்ரீக்கு தி ரெயின்போ யூக்கலிப்ஸ் ட்ரீன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ட்ரீ பார்க்க ரொம்பவும் கலர்ஃபுல்லாக மோஸ்ட் வைப்ரண்ட் ட்ரீ அப்படின்ற ஒரு பேரையும் முடிச்சிருக்கு. இந்த உலகத்திலே ரொம்பவும் கலர்ஃபுல்லான ஒரு ட்ரீனா அது எந்த ஒரு ட்ரீயை தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம 8ஆவதா பார்க்க போகுது பேம்பு ட்ரீ. பேம்பு ட்ரீயை பற்றி எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த ஒரு பேம்பு மரம் அதிகமாக பாண்டாஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்பு வச்சு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மரம் தான் வேர்ல்டுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்டாகவே இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக வளரும்னு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சஸை ஒரே நாள்லேயே கடந்துரும் அப்படின்றாங்க. இந்த ஒரு மரம் அதிகமாக எங்கே காணப்படும்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் அமெரிக்கா. சரிப்பா, இதோட யூஸ்ஃபுல் திங்ஸ் ஏதோ இருக்கும், நீ அதை சொல்லுப்பா அப்படின்னா இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஃப்ளோருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, ஃபர்னிச்சருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேம்பு பிரியாணின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே எவ்வளோ அளவு ஃபேமஸ்ன்னு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேம்புக்கு ரொம்பவும் வந்து ஒரு ஸ்பெஷல். இது மட்டும் கிடையாதுங்க, இதை வச்சு பேப்பர் ப்ரொடக்ஷன், டூல்ஸு, ஹேண்ட் கிராஃப்ட்டு, அப்புறம் வீட்டோட டெக்கர் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே எந்த ஒரு பேம்பு ட்ரீயை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேம்பு மரத்தை பார்த்தீங்கன்னா குறைவாக இடம் போட்டுறாதீங்க. அது பார்க்க தான் ஒல்லியாக இருக்கும், ஆனால் கில்லி மாதிரி வேலையை செய்யும். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலி பேம்பு இஸ் நாட் எ ட்ரீ பட் இன் இந்தியா இஸ் கன்சிடர் அஸ் எ ட்ரீ. அப்போ இது ட்ரீயை கன்சிடர் பண்ணலன்னா என்னவை கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேம்பு வந்து ஒரு கிராஸ் வகையை சேர்ந்தது அப்படின்றாங்க. கிராஸ்னால் புல். ஆனால் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 படி பேம்பு வந்து இந்தியாவில் வந்து ஒரு மரமாக தான் கன்சிடர் பண்ணுறேன்றாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆக்டில் வந்து இந்த 1927 படி இது ட்ரீயாக கன்சிடர் பண்ணாங்கல்ல, இந்த ஆக்டை வந்து ரிமூவே பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு ட்ரீ கிடையாதுன்ட்டாங்க. அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது வாலமி பைன் ட்ரீ. என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரமும் ரொம்ப வித்தியாசமானது தான். வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி ரேரஸ்ட் ட்ரீ. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏன்ஷியன்ட் வகையை சேர்ந்த ஒரு ட்ரீ ஸ்பீஷியஸ்னால் அது இந்த ஒரு வாலமி பைன் ட்ரீ தான். இந்த ஒரு மரத்தை எப்போ இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1994 நேஷனல் பார்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மணி பசில் ட்ரீன்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு மரம் டைனோசர் காலத்தில் இருந்தே இருக்குன்றாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த ஒரு மரத்துக்கு சரி. அதனால தான் எந்த ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பாதுகாப்பாக வச்சு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைனோசர் காலத்தில் இருந்தே இந்த ஒரு மரம் இருக்குன்னா ரொம்பவும் பயங்கரமான ஒரு ட்ரீ தானே. டைனோசர் வகையே அழிஞ்சு போச்சு, ஆனால் எந்த ஒரு மரம் வந்து அழிஞ்சு போகலைன்னா அப்போ எவ்வளோ அளவு இருந்திருக்கணும் இதோட தன்மை அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வந்து எந்த ஒரு மரத்தை வந்து ரொம்பவும் பாதுகாத்து வராங்க. ரொம்பவும் கம்மியான மரங்கள் மட்டுமே அந்த இடத்துல இருக்கிறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகே விவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, பை பை, டாடா.